உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் 2 பேருமே மனோபாலா சார் ஆகட்டும், மணிவண்ணன் சார் ஆகட்டும். ஸோ அவங்கள எவ்வளோ மிஸ் பண்றீங்க நீங்க 2 பேரையுமே? அதுதாங்க நாங்கள் எல்லாம் ஒரு காலேஜில் ஒன்றா படித்த மாதிரி எல்லாம் பொடா பொடா ஃப்ரெண்ட்ஸு தான். ஆமாம்மா. நீங்க இன்டர்வியூஸ்லயே அப்படிதான் பேசுறீங்க நீங்க. ஆமாம். மணிவண்ணன் நாங்கள் ஒருத்தன் திட்டிக்குவோம், ஒருத்தன் பாராட்டிக்குவோம். நாங்கள் 3 பேருமே ஒரே மாதிரி தான். மனோஜ்குமார் இதில் சேர மாட்டார். அவர் சீனியர் சித்ராலட்சுமி. நாங்கள் 3 பேரும் ரொம்ப ஜோவியலாகவும் ஏதோ ஒரு காலேஜில் படித்த ஒரு ஃபீலிங் தான். நாங்கள் ஒரு வேலை செஞ்சாங்கிற மாதிரியே இருக்காது. அதாவது அந்த வேலைப்பழுவே நாங்கள் ஃபீல் பண்ணதே இல்லை. அந்த மாதிரி ஒரு இனிமையான காலம் சார் அது. அது அந்த மாதிரி ஒரு நட்பு கிடைக்கவே கிடைக்காது. அது எனக்கு 2 பேருமே இப்போ இல்லைங்கும்போது ரொம்ப வெறுமையாக இருக்குது. நம்ம க்ளோஸ் சர்க்கிளில் அவங்க இருந்துட்டு இல்லைங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது. மணிவண்ணனுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கே நேரம் இருக்காது. அப்படி ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைச்சி அவ்வளவு படங்கள் பண்ணி மணிவண்ணனுடைய திறமை அசாத்தியமானது சார். ஒரு கற்பனையாளன் அப்படிங்கிறதையும் மீறி நடிகனாக பெரிய பெரிய ரங்காராவ், எம்.ஆர். ராதா, இவங்க மாதிரியான பாலையா சார், இவங்க மாதிரியான கேரக்டர்கள்லாம் சர்வசாதாரணமாக அதே அளவுக்கு ரொம்ப. ஏன்னா ரங்காராவ் சார் பாணிக்கும் எம்.ஆர். ராதா சார் பாணிக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க மாதிரி நடிக்க மாட்டாங்க, அவங்க இவங்க மாதிரி நடிக்க மாட்டாங்க. மணிவண்ணன் மட்டும் எல்லார் மாதிரியும் நடிப்பா. அப்படி சிவாஜி சாரே என்னப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லடா அவன் தூக்கி சாப்பிட்ருவான்டா, என்ன மணிவண்ணன் கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படி